இல்லை நீ மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் பார்வதிக்கு ஒரு கேம் விளையாட சொல்லி ரூல்ஸை போட்டு கொடுத்தா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது. அவங்களா ஓனா ஒரு ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. இங்கேயும் அதான் பண்ணிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் கிட்டே போயிட்டு, பிக் பாஸ் இதெல்லாம் சரியில்லை, நீங்க ரீமேட்ச் வைங்கன்னு உடனே பிக் பாஸ் மேல இருந்து தூ அப்படின்னு துப்பிட்டாப்ல. அந்த அளவுக்கு தான் இருந்தது. உண்மையிலே சரியான தக்லைஃப் கொடுத்தாப்புல பிக் பாஸ். நீ யாருன்னு எனக்கு தெரியுமா, நான் உன்னோட கேமை வந்து நீ ஹவுஸ் மேட்ச் கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அங்க பண்ணதை பார்க்க முடிஞ்சது. இது என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல கோட்டையை கட்ட சொல்லி ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருப்பாப்ல. அதாவது ஒரு சர்க்கிளை போட்டு நடுவுல டேபிள போட்டு அதுல வந்து இப்ப தர்பூசணி சாம்ராஜ்யம்னா அவங்க வந்து கோட்டையை கட்டுவாங்க, நம்ம கானா சாம்ராஜ்யம் வந்து வெளியே இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஓரளவுக்கு காலை வந்து லைட்டா உள்ள வச்சுதான் வந்து பாலை தூக்கி அச்சு அட்டாக் பண்ணாங்க. ஓகேவா? இதுல வந்து தர்பூசணி சாம்ராஜ்யத்துல கன்னியவர்களும் காலை உள்ள வச்சு மாட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கானா சாம்ராஜ்யத்துல கானா வினோத் அதே மாதிரி காலை உள்ள வச்சு மாட்டிருக்காப்ல. ஓகேவா? ரெண்டு பேரும் மேலயுமே தப்பு இருக்கு. ஆனா இந்த டாஸ்க்ல மெயினா தப்பு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுபிக்ஷாவும் கன்னியும் அவங்களே ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. அதாவது இவங்க வந்து கோட்டையை கட்டிட்டு இருந்தாங்களே, கோட்டையை கட்டிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து பசர் அடிச்சிட்டாருன்னா இவங்க வந்து கையை எடுத்துடணும். ஓகேவா? இவங்க வந்து கையை எடுக்கவே இல்லை. சுபிக்ஷாவும் கனியும் அந்த கோட்டை விழுற மாதிரி இருக்குதுனால அதை புடிச்சிட்டே இருந்ததுனால நம்ம கானா சாம்ராஜ்யத்துல இருந்து கானா வினோத்தும் நம்ம அமித் அவர்களும் வந்து பாலை தூக்கி அடிச்சிட்டாங்க. அப்ப வந்து கோட்டை சரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்பதான் வந்து வாக்குவாதமே ஆரம்பிக்குது. விஜய் பார்வதியால அதை ஒத்துக்கவே முடியல. அதாவது அவங்க பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டேறாங்க. இது வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்க ரூல்ஸ். பசர் அடிச்சோடனே கை எடுக்கணும். நீங்க கை எடுக்கலன்னா அப்ப வந்து அந்த கேம்ல இருந்து நீங்க தோத்துட்டீங்கன்னா அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க பாலை தூக்கி அடிச்சாங்க. ஓகேவா? அதனால விஜய் பார்வதி என்ன இன்னொரு புகார் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த சர்க்கிளுக்கு உள்ள வந்து கால் வைக்க கூடாது, வெளியே தான் கால் வைக்கணும். ஆனா எல்லாருமே இந்த சர்க்கிள் உள்ள வச்சு அடிச்சாங்க அப்படின்னு ஒண்ணு இங்க வந்து நான் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, கானா சாம்ராஜ்யத்திலயும் காலை உள்ள வச்சு அடிச்சாங்க, அதே மாதிரி நம்ம தர்பூசணி சாம்ராஜ்யத்திலயும் காலை உள்ள வச்சு அடிச்சாங்க. ரெண்டு பேர் மேலுமே இதுல தப்பு இருக்கு. ஓகேவா? அதனால இது வந்து ஈக்குவலா போயிடும். ஆனா மெயின் மேட்டர் என்னன்னா, அந்த பசர் அடிச்ச உடனே அதை புடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா கோட்டையை, அது தப்பு. ஓகேவா? இதெல்லாம் வந்து இங்க எல்லாருமே வந்து மென்ஷன் பண்றாங்க. ஆனா விஜய் பார்வதி ஒட்டிக்கவே மாட்டேறாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு ஒத்த கால் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்ம திவாகர் அவர்களும் வந்து சப்போர்ட் பண்றாரு. அதாவது இதெல்லாம் ஒத்துக்க கூடாது, இதெல்லாம் ஏன் ஒத்துக்கணும், நீங்க பண்றதெல்லாம் தப்பு, நீங்க எதுக்கு பால் அடிக்கிறீங்க, நீங்க எதுக்கு சர்க்குள் உள்ள வரீங்க, நீங்க சர்க்குள் உள்ள வந்ததுனால தானே வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? இதனால வந்து ரீமேட்ச் கேக்குறாங்க விஜய் பார்வதி. உடனே வந்து விக்டர் சிகரம் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏன் ஒத்துக்கணும், நடுவர்னா நடுநிலையா நில்லுங்க, அதை விட்டு எதுக்கு உங்க டீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அங்க போட்டு வறுத்து எடுத்தாரு. உடனே விஜய் பார்வதி வந்து ஆமா இவர் வந்துருவார், ஆனா எதனா தூக்கின அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு செய்கை காமிக்க, உடனே பிக் பாஸ் வந்து ரிசல்ட்ட சொல்லுங்கன்னு சொன்ன உடனே விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் இது வந்து ரீமேட்ச் வைக்கணும், பிக் பாஸ் இவங்க வந்து ஃபவுல் ஆட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, உடனே நம்ம விக்டர் சிகரம் என்ன சொல்றாருன்னா, அது நீங்க எடுத்த முடிவு, தனிப்பட்ட முடிவு, அதை வந்து நான் எடுத்த முடிவுன்னு சொல்லுங்க, நாங்க எடுத்த முடிவுன்னு சொல்லாதீங்க அப்படின்ன உடனே அங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. அதாவது தர்பூசணி சாம்ராஜ்யத்திலயும் கை தட்டுறாங்க, கானா வினோத் சாம்ராஜ்யத்திலயும் கை தட்டுறாங்க. விஜய் பார்வதி மூஞ்சி செத்து போச்சு. அதனாலதான் காண்டான விஜய் பார்வதி ரீமேட்ச் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னாங்க. அந்த டைம்ல பிக் பாஸ் கிட்ட அவங்க சொன்னோன்னே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கோட்டை கட்டும் டாஸ்க் ரீமேட்ச் வைக்க முடியாது அப்படின்ட்டாப்ல. அந்த டைம்ல விஜய் பார்வதி வந்து எகிரி குச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ரீமேட்ச் கேட்ட உடனே எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிஸ்டன் சொல்லிட்டு. பிக் பாஸ் அங்க இருந்து தக்லைஃப் கொடுத்த உடனே அப்படியே கையை கட்டின்னு கீழே குனிஞ்சதுதான் தலை, அதுக்கப்புறம் தூக்கவே இல்லை. அந்த லெவல் தான் இங்க இருக்கு. பிக் பாஸ் வச்சு செஞ்சாப்புல. அதெல்லாம் நீ வந்து உன்னோட கேம் வந்து மத்தவங்க கிட்ட காமிமா, என்கிட்ட எல்லாம் காமிக்காத அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தமே. இங்க மெயினா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண மக்களே, அதாவது விஜய் பார்வதி வந்து எல்லா தப்பையும் பண்றாங்க. ஓகேவா? கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள அதுக்கு மேல வார்த்தையை விட வச்சு அவங்க மேல தப்புன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனை கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுவாங்க. அதான் இங்க பண்ணாங்க, மாட்டினாங்க. இந்த இடத்துல நான் எஃப்ஜேக்கு சல்யூட் பண்றேன் மக்களே. அதாவது விஜய் பார்வதி அவ்வளவு காண்டேத்துறாங்க, யாருமே கேள்வி கேட்கவே மாட்டேறாங்க. ஓகேவா? எஃப்ஜே மட்டும் தான் கத்திட்டே இருந்தான். எஃப்ஜே கத்தும் போது நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து காண்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலே வந்து சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி ஆப்போசிட்டா அவன் ஒருத்தன் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கான். சபரி வந்து என்ன பண்றாருன்னா, கம்னுரா, அவங்க அப்படிதான் தெரியும்ல, அவங்க கத்திட்டே தான் இருப்பாங்க, நீ அதுக்கு பதில் கத்தாதானே, ஏன்பா ஏன் நான் கத்தக்கூடாது, அவங்க மட்டும் பேசாம இருக்கு சொல்லு பார்க்கலாம், போய் தைரியம் இருந்தா அவங்கள மட்டும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க, என்ன மட்டும் வந்து கேள்வி கேட்கறீங்கன்ற மாதிரி நம்ம எஃப்ஜே அங்க போட்டு உடைக்கிறான். அதாவது எஃப்ஜே கேட்கிற கேள்வி கரெக்ட், உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் நித்த சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, நாங்க வந்து வாயை மூடிட்டு கேட்டுனே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனும் அவங்க பண்ற செய்கைக்கும் அவங்க ஆக்ஷனுக்கும் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கான். உண்மையிலே எஃப்ஜே இந்த விஷயத்துல நான் பாராட்டியே அவன் மக்களே. அவன் மேல எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் நம்மளுக்கு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல அவன் பண்ணது 100% கரெக்ட். இந்த மாதிரி பண்ணாதான் விஜய் பார்வதி கம்னு இருப்பாங்க. இல்லைன்னா விஜய் பார்வதி வந்து அவங்க பண்றதுதான் நியாயம், அவங்க பண்றதுதான் தர்மம்னு ஒரு விஷயத்த வந்து தூக்கி வருவாங்க. இது கூட திவாகர் ஒண்ணு சப்போர்ட் வேற. இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாவது. விஜய் பல வாட்டி சொல்லிட்டாரு, வாரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு, கத்தாதீங்க, கேம நல்லா ஆடுங்கன்ட்டு. இது ஒரு ஜாலியான கேம், இதையே வந்து இவ்வளவு சீரியஸா ஆடி
ஒரு மாதிரி எல்லாருமே வந்து மென்டல் பிரஷர்ல எடுத்துட்டு போறாங்க. இந்த ஷோவை பார்க்கவே கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து மக்களை கொண்டு போறது இந்த விஜய் பார்வதி திவாகர் மட்டும்தான். இவங்க 2 பேரும் தூக்கிட்ட உண்மையிலே ஷோ நல்லா இருக்கும். ஒரு டாஸ்க கொடுத்தா அந்த டாஸ்க் வந்து விளையாடாம அதை குழி தோண்டி புதைச்சிடுறானுங்க. இவனுக்கு டாஸ்க்ல ஜெயிக்கவும் தெரியாது, என்ன மத்தவங்கள புறம் பேச மட்டும் நல்லா தெரியும், ஒருத்தவங்களை கோவ பத்தி ட்ரிகர் பண்றது நல்லாவே தெரியும். அதாவது விஜய் பார்வதி என்ன சொல்றானா, இந்த டாஸ்க்கு நான் போயிருந்தேன்னா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ இவ்வளவு டாஸ்க் ஆடி என்ன கிழிச்சன்றதை நாங்க பார்த்தோம். இந்த டாஸ்க்ல போயிருந்தா மட்டும் நீ ஒன்னும் பண்ணிருக்க போறதில்ல. அடி வாங்கிட்டு மூஞ்சிலையும் காதலையும் அடி வாங்கிட்டு வந்து ஐயோ என் கண்ணில் அடிச்சிட்டாங்க, ஐயோ என் காலில் அடிச்சிட்டாங்க. நீங்க நான் கூட விஜய் பார்வதிக்கு அந்த கண்ணில் அடி போடும் போது ரொம்பவே கஷ்டப்பட்ட மக்களே. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டுக்கு பதிலாக வாயில அடி போட்டுருக்கலாம். வாயை பேசாம மூடி நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு காண்டாவது. அவ்வளவு நேரம் பிக் பாஸ் படிச்சு நேத்தெல்லாம் சொன்னாப்ல, அதாவது ஒழுங்கா டாஸ்க் விளையாடுங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து ஜாலியான டாஸ்க் தான் கொடுத்துருக்கேன், ஃபன்னா எடுத்துட்டு போங்கன்னு. அதெல்லாம் கேட்கவே இல்லை காது கொடுத்து. அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க. இதை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. விஜய் பார்வதி தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்களா விஜய் பார்வதி திவாகரும், அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.